ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல காரசாரமாக ஒரு காளான் சூப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. இதை லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை 1க்கு 2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச காளானை சேர்த்திக்கலாம். காளானை நல்லா வதக்கி விடுங்க. காளான்லேருந்தே தண்ணி விடும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம இந்த சூப்புக்கு காரத்துக்கு மிளகு தான் சேர்த்திக்க போகிறோம். இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு பரட்டினதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் சூப் கூட செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். 10 நிமிஷம் வந்தாலே போதும், காளான் நல்லா வெந்துடும். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது சூப்பு. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். இப்போ நல்லா சூப் கொதி வந்துருச்சு. சூப் திக்காயிருச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த பக்குவத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்குனா மல்லி இலையை சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்படியே சூடாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த காளான் சூப் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு தொண்டைக்கு எதமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.